வணக்கம் நண்பர்களே. ஒரு படத்தில் தங்களுக்கு பிடித்த கதாநாயகன் எப்படி இருந்தாலும் ரசித்து விடுவார்கள். ஆனால் ஹீரோவை எந்த அளவுக்கு ரசிக்கிறார்களோ அதே அளவிற்கு கதாநாயகியையும் ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும். ஆக்ஷன் படம் என்றால் கூட கதாநாயகி பற்றி கவலைப்படாமல் ஹீரோவை மட்டுமே ரசித்தபடி முழு படத்தையும் ரசிகர்கள் பார்த்து விடுவார்கள். ஆனால் காதல் கதை என படம் எடுத்தால் அதில் கதாநாயகி கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் படம் பார்க்கும் ரசிகர்களால் படத்துடன் எளிதில் ஒன்ற முடியும். அவ்வளவு ஏன், இந்த படத்தின் நாயகி நம்மை காதலிக்க மாட்டாரா என்று ஏங்க வைக்கும் விதமாக அவர் இருக்க வேண்டும். ஆனால் பல படங்களில், குறிப்பாக காதல் படங்களில் என்ன காரணமோ தெரியவில்லை, ஏமா இதெல்லாம் ஹீரோயினாமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா என சொல்லும் விதமாக கதாநாயகியை படு மொக்கையாக செலக்ட் செய்து விடுவார்கள். இது போன்ற கதாநாயகியை ஒரு ஹீரோ உருகி உருகி காதலிக்கிறார் என்றாலே நம் மனது ஏற்றுக்கொள்ளாது. இதில் 2 ஹீரோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு மொக்கை ஃபிகரை காதலித்தால் நிச்சயம் படம் பார்த்துவிட்டும் வரும் வழியிலேயே நாம் கிணற்றில் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி ஒரு மொக்கை ஹீரோயினுக்காக படம் முழுதும் மல்லு கட்டிக்கொண்டு துரத்தி துரத்தி காதலிக்கும் 2 ஹீரோக்கள் பற்றிய ஒரு சில படங்களின் அலசலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை ஸ்ரீதேவியை 16 வயது நிலை படம் மூலம் மயிலாக சிறகடித்து பறக்க விட்டார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அந்த அனுபவத்தாலோ என்னவோ ஸ்ரீதேவியின் தங்கையை, அதாவது அவரது சித்தி மகள் மகேஸ்வரியையும் கதாநாயகியாக தனது கருத்தம்மா படத்தில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் பாரதிராஜா. அது அவர் பிரியம், நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கதையை நம்பி படம் எடுப்பவர். அப்படி ஸ்ரீதேவியின் தங்கை என்கிற அறிமுகத்தாலோ என்னவோ அடுத்து வந்த நாட்களில் மிகப்பெரிய பந்தா பண்ண ஆரம்பித்தார் மகேஸ்வரி. அந்த சமயத்தில் தான் பாலிவுட்டிலிருந்து நடிகர் அமிதாப் பச்சன் தான் துவங்கிய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக முதல் முறையாக தமிழில் உல்லாசம் என்கிற படத்தை எடுத்தார். இந்த படத்தில் கதாநாயகர்களாக அழகு புயல்களான அஜித் மற்றும் விக்ரம் என 2 ஹீரோக்கள் நடித்திருந்தனர். படத்தில் கதாநாயகி ஒரே ஒருவர் தான். இவர்கள் போட்டி போட்டு காதலிக்கும் அந்த கதாநாயகி யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, இந்த மகேஸ்வரி தான். கடந்த வருடம் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நடித்த லெஜண்ட் படத்தில் அவரை கதாநாயகனாக நடிக்க வைத்தார்களே, அந்த இரட்டை இயக்குனர்களான ஜெடி ஜேரி அவர்கள்தான் இந்த படத்தை இயக்கினார்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய டேஸ்ட் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம். இந்த ஹீரோக்களுடன் நடிப்பதாக கூறிக்கொண்டு அந்த நாளில் அவர் பண்ணிய பந்தாக்கள் கணக்கிட முடியாதவை. ஆனால் ஆண்டவன் இப்படிப்பட்டவர்களை வளரவிடக்கூடாது என்று நினைத்தாரோ என்னவோ, அந்த படம் ஓடவே இல்லை. அதன் பிறகு கொஞ்ச நாட்களில் மகேஸ்வரியும் சினிமாவை விட்டு காணாமல் போய்விட்டார். அடுத்ததாக ரோஜா மலரே என்கிற படம் 1997 வெளியானது. இதில் முரளி, அருண் பாண்டியன் என 2 ஹீரோக்கள் நடித்திருந்தனர். இருவரும் கருகரு என்று இருந்தாலும் அதில் முரளி கொஞ்சம் கலையாக இருப்பார். இதில் இவர்கள் இருவரும் ஒரே கதாநாயகியை போட்டி போட்டுக்கொண்டு காதலிப்பார்கள். அந்த கதாநாயகியாக நடித்தவர் மும்பை நடிகையான ரீவா. இவரை ஏன் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார்கள் என்றால், அதற்கு முதல் வருடம் விஜய் நடிப்பில் வெளியாகியிருந்த செல்வா திரைப்படத்தில் இவர் 2 கதாநாயகிகளில் ஒருவராக நடித்திருந்தார். அதனால்தான் இவரை ரோஜா மலரே படத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் இவரை தான் அருண் பாண்டியரும் முரளியும் விரட்டி விரட்டி காதலிப்பார்கள். ஆனால் அவரோ ஒருதலை காதலுக்கு கூட ஒர்த்தான பீஸ் இல்லை. ஆனாலும் TM ஜெயமுருகன் என்கிற இயக்குனர் எதனாலோ இந்த ரீவா வசம் ஈர்க்கப்பட்டு இவரை கதாநாயகியாக ஆக்கிவிட்டார். படம் ஓடவில்லை என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதற்கடுத்ததாக காதல் தேசம் படம். இந்த படத்தில் இடம்பெற்ற முஸ்தபா பாடல் இப்போதும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாடலில் முதலிடத்தில் இருக்கிறது. நடிகர் அப்பாஸ், வினித் இவர்கள் இருவருக்குமே இந்த படம் மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. இதயம் படத்தை இயக்கிய இயக்குனர் கதிர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். AR ரஹ்மான் இந்த படத்தில் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தார். இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அந்த சமயத்தில் பாலிவுட்டில் வளர்ந்து வந்த நடிகை தபு. பிரித்து பார்த்தா சைலண்டா இருக்கு, சேர்த்து பார்த்தா வைலண்டா இருக்கு அப்படின்னு விவேக் சொல்ற மாதிரி இந்த கதாநாயகி தபுவை தனியா பார்த்தா நல்லா இருப்பார். ஆனால் இந்த 2 ஹீரோக்களுக்கு காதலியாக இவரை நினைத்து பார்த்தால் பார்ப்பதற்கு அக்கா போலதான் தெரிகிறார். இவரையா 2 பேரும் விரட்டி விரட்டி போட்டி போட்டுக்கொண்டு காதலிக்கிறார்கள் என்கிற கேள்வி இயல்பாகவே எழும். அழகான ஹீரோயின் தான் என்றாலும் அக்கா போன்ற இவரை இளம் ஹீரோக்கள் விரட்டி காதலிப்பதை தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நண்பர்களே, இதே போன்ற இன்னொரு வித்தியாசமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.